Hi programmers, welcome to LearnwithEsprit. இன்றைக்கி நம்ம Firebase பற்றி பார்க்க போகிறோம். Firebaseனா ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம Flutterல ஒரு லாகின் ஃபார்ம் பார்த்தோம் இல்லை, அந்த லாகின் ஃபார்ம் ஃப்ரண்ட் எண்ட் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஸோ எங்கே டெக்ஸ்ட் பாக்ஸு, எங்கே பாஸ்வேர்டு, எங்கே பட்டன் அப்படின்றதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பேக் எண்ட் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ பேக் எண்ட் இருந்தால் தானே அந்த யூசர் நேமோ பாஸ்வேர்டோ இது எல்லாமே போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் Firebase. ஸோ Firebase முழுக்க பேக் எண்ட் சம்மந்தப்பட்டது. அப்புறம் முக்கியமாக நம்ம இதில் Firebase கன்சோலை மட்டும்தான் பார்க்க போகிறோமான்னு கேட்டால் அப்படி இல்லை, நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா FlutterFire CLI. அது என்னென்னு கேட்டாக்கா கமெண்ட் லைன்லேயே நம்ம இருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம்னாக்கா க்ரியேட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம், Firebase ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் FlutterFire CLI வச்சு பண்ணலாம். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ Firebase எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ Firebase கன்சோல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் Firebase கன்சோல் கூகுள் அப்படி சொல்லியிருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு Firebaseன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இதில் கிரியேட் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கேட்குது, நம்ம எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். ஸோ மை ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அப்ளை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த எனேபிளை எடுத்து விட்டுருங்க. ஸோ இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எனேபிள் எடுத்து விட்டுட்டு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்னு கொடுங்க. ஓகே, யுவர் நியூ ப்ராஜெக்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே அந்த கன்சோல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கன்சோல். இங்கே இருந்தால் நம்ம நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை பேக் எண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மை ப்ராஜெக்ட்னு ஒரு நேம் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் நேமை நம்ம VS கோடில் இது இருக்கிற நேம் தான். ஸோ VS கோட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம VS கோடை ஓப்பன் பண்ணியாச்சு. VS கோடில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆண்ட்ராய்டில் போயிட்டு ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா build.gradle அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயம் வரும். இதில் டிஃபால்ட் கான்ஃபிகுள்ள அப்ளிகேஷன் ஐடி அப்படி சொல்லிட்டு உள்ள ஒன்று இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஐடியை தான் காப்பி பண்ணணும், வேறு எதுவும் காப்பி பண்ணிடக்கூடாது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கு போங்க. இங்கே போனீங்க, இந்த கொஸ்டின் மார்க் இங்கே கிளிக் பண்ணினாலே அதுவே காமிக்கும் அப்ளிகேஷன் ஐடி build.gradle இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணதை விட ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் ஆப் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆகிடுச்சு. இப்போ இந்த JSON ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே, அதாவது நம்ம வச்சுருக்க நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்குள்ளே ஆப்குள்ளே நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ VS கோடில் இந்த ஆண்ட்ராய்டு இது இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப், இந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணதை. ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண JSON ஃபைல். ஸோ இந்த ஃபைலை அப்படியே நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்புக்குள்ளே விட்டுறேன். ஸோ அவ்வளோதான். திருப்பி க்ரோமுக்கு போங்க. இந்த ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே build.gradle டிபெண்டன்சி ஆட் பண்ண சொல்லுது. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி டிபெண்டன்சியில் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி VS கோடுக்கு போய்க்கலாம். VS கோடில் போயிட்டு build.gradle போயிட்டு டிபெண்டன்சி, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும். திருப்பி க்ரோமுக்கு போங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா கூகுள் சர்வீசஸ் இருக்கும். கூகுள் சர்வீசஸில் இதை அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி VS கோட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ VS கோட் ஓப்பன் பண்ணி build.gradle இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி கடைசியாக இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி க்ரோம் போங்க. க்ரோம் போயிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ டு கான்சோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கான்சோல் போங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் எல்லா டிபெண்டன்சியும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு டிபெண்டன்சியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ளவுட் Firestore ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் பேக்கேஜ் அப்படின்றத கொடுக்குறேன்.
கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகும். ஓகே, எனக்கு எந்த எரரும் வரல, ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம main.auth போயிடலாம். ஸோ இங்கே வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி டைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இம்போர்ட். ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபயர்பேஸை வந்து உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிடுச்சு, எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகிடுச்சுனாக்கா சக்ஸஸ். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கோடிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம இந்த லைனை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன் மிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அவுட்புட்டே வரல கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த லைனை திருப்பி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஃபார்ம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து FlutterFire CLI. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த செட்டப்போட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது மேனேஜ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா Firebase CLIன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லிங்க் வரும், அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம விண்டோஸில் தான் வந்து பண்ண போகிறோம். மேக் இல்லை லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விண்டோஸில் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டாண்டலோன் NPM அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம NPMமே போய்க்கலாம். ஸோ NPMக்கு வந்து Node.js தேவை. Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணினா போதும். ஓகே, Node.js செட்டப் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் NPM அப்படின்னு டைப் பண்ணுங்கள். NPM இன்ஸ்டால் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நமக்கு ஷோ பண்ணும், இல்லைனாக்கா இந்த மாதிரி ஷோ பண்ணாது. ஸோ Node.js NPM வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு பேக் போயிடலாம். ஸோ பேக் பண்ணோடனே நம்ம பழைய இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவோம். இதில் NPM வந்து சூஸ் பண்ணுங்கள். NPM சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம NPM இன்ஸ்டால் G Firebase tool அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ Firebase இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ Firebase அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, Firebase CLIயும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ க்ரோமில் வந்து அப்படியே கீழே வந்தாக்கா Firebase லாகின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டில் போட போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து Y கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சைன்இன் ஆகும். ஸோ நான் என்னோடய மெயில் ஐடியை வந்து சைன்இன் பண்ணுறேன். கீழே வந்து அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சைன்இன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து Firebase லாகின் நான் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி லாகின் இன் LearnwithEsprit@gmail.com அப்படின்ற மெயில் ஐடியில் வந்து ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நான் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா Firebase லாக் அவுட் அப்படின்னு டைப் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் அவுட் பண்ணிவிடும். ஸோ லாக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அகெயின் நம்ம வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம FlutterFire CLI அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து FlutterFire CLI அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளட்டரை ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனாக்கா நான் மேலே கார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னாக்கா
global activate flutterfire CLI அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கமாண்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ flutterfire configure அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணி நம்ம மறுபடியும் வந்து டெர்மினலில் போடலாம். பட் இதை போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படி சொல்லி நமக்கு காட்டும். ஓகே, இது எதனால் அப்படின்னாக்கா லாஸ்ட் டைம் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து பாத்தை வந்து ஆட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கலனாக்கா நோ இஷ்யூஸ். நம்ம இப்போ அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். சர்ச்சுக்கு போய்க்கோங்க, ENVன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து பாத் சூஸ் பண்ணுங்கள். பாத் சூஸ் பண்ணி எடிட்னு கொடுங்க. இதில் வந்து நியூ சூஸ் பண்ணுங்கள். நியூ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. டன். இப்போ திருப்பி வந்து flutterfire configureன்னு கொடுங்க. ஓகே, இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா இந்த டெர்மினல் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெர்மினல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி புது டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒர்க் ஆகுது. பட் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்துருங்க. ஸோ நான் D:\, வந்து CLI அப்படின்ற ஃபோல்டரில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்துட்டு இந்த சிம்பிள் கிளிக் பண்ணி இதில் CMDன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக அந்த பாத்து கூட்டு போயிடும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ளட்டர் க்ரியேட், ஸோ ஏதோ ஒரு நேம், இந்த நேமில் தான் வந்து ஃப்ளட்டர் ஆப் வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கேயும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்து நம்ம நார்மலாக VS கோடில் போய் க்ரியேட் பண்ணால் என்னென்ன வருமோ அது எல்லாமே வந்து நம்ம கமெண்ட் லைன்லேயே வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளட்டர் கான்ஃபிகர் போடலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மை ஆப் அப்படின்ற லொக்கேஷனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி மேலேயே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ CD மை ஆப் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிடுங்க. ஸோ டேரெக்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் கான்ஃபிகர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி வந்து நம்ம கமெண்ட் லைன் மூலிமாவே ஃபயர்பேஸை வந்து செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம கமெண்ட் லைன்லேருந்துட்டு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் flutterfire CLI உடைய செட்டப் ப்ராசஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.